ஆமா யாருன்னு பாத்தீங்க? இல்லங்க நான் பாத்துனே வரேங்க. யாருன்னு பாருங்க. நல்லது நல்லது. சரி, நான் வந்திருப்பதாக மன்னரிடத்தில் தெரிவித்தீர்களா? இன்னும் சொல்லவே இல்லை. சொல்லிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன? வேற என்ன? அது இல்லையா நமது கொட்டையை தேடி கோட்டை தேடி நாதா அறையில பொறுப்போக்கா இல்லைங்க நாரத மகா முனிவர் வந்திருக்கிறார். பிரம்மதேவன் மகன் நாரத மகா முனிவரா? ஆமாங்க. எங்கடா இருக்காரு? வெளிக்கு இருக்கிறார். தண்ணி எடுத்து நானே லோட் போடுங்க. ஓ அச்சா முதுமலை நாய் சூப்பர். சாணி பாருங்கள், சாணி பாருங்கள். ஒரு மரியாதை தான் முதல்ல. அப்படியே கூப்பிடுச்சா? எப்படி கூப்பிடு? சாணி பாருங்கள், சாணி பாருங்கள். சாணி வரதான் வந்திருக்கிறேன். சாமி வாருங்கள். அப்படி சொல்றா தொத்துவா முன்ன. நீ கூப்பிடுற. ஒரு சாமி மரியாதை கூப்பிடு. அப்படியே கூப்பிடுறா. பயபக்தியா கூப்பிடணும். நீ கூப்பிடுறா. ஐயா ஸ்வய் ஐயா ஸ்வய். அவனே மேல் தானா? என்னது ஸ்வய்? ஐயா ஸ்வய். ஏய் சுவாமி மறுபடியும் சாபத்தை கொடுத்தால அடங்கு போல இருக்கு. மனமன என் மகன் வந்து போட்டாங்க அதோ. சுவாமி அதான் சாமி. சாமி எங்க மன்னர்? அதே வர. சாமி நாராயண நாராயண. என்ன அவைக்கு தெய்வத்துக்கு நான் செய்த பாவம் புண்ணியம் சுவாமி. ஆமாமா சுவாமி ஒரு வண்டு ஓடி போச்சுடா. காதல் வண்டா இல்ல மூங்கல வண்டு. காதல வண்டு காதல வண்டு போச்சு. நான் அப்படியே கொடாங்கி எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் பார்த்துதான் சொன்னேன். அரசாங்கத்திலே அகட விகட முடிச்சவன் இவன் தான் போல இருக்கு. அடக்க மாட்டியா நீ? அடிச்சனா அட்ரஸ் தெரியாம போயிடுவேன், ஜாக்கிரதை. புரியுதா?
என் காதல வந்து கூட இவருக்கு தெரிஞ்சு வர்ற அது உள்ள அறிவு கட்டம் முன்னம். எப்படிப்பட்ட ஒரு மகமுனிவர் என்ன டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்கதா உனக்கு அட ஞான சுனிமே அறிவு தான் கூத்தாட வருவனா வந்திருக்கான் அப்ப அறிவு இல்லாதவங்க கூத்தாடுறானா அதான் சரி டேய் சாமி இவன் ஒரு விளையாட்டு பிள்ளை போகட்டு விடுங்க. இவனே இல்லை என்றால் எங்களுக்கு பொழுதே போகாது ஆமா நான் தான் காலையில் நாஸ்டா பண்ணிட்டு கவுதத்து போய் சூரிய கயத்துல போட்டு நேரா மேல் மத்தியானம் நல்லா இருளக்கை பொரியல் உருளைக்கிழங்கு அப்பளம் ரசம் மோர் தீக்கொயம்பு ஏய் கறி குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு கவுரி எடுத்து போய் சூரிய கயத்துல போட்டு நேரா காய் கத்தாந்து விடுறேன். அப்ப உன்னாலதான் பொழுது விடுது ஐயா அப்படி சொல்லாத சூரியனை இழுத்து போயிட்டு டேய் ஏய் ஆதவனை போய் ஏதாவது செய்ய முடியுமா உன்னால? சூரியனை இழுத்துட்டு போய் நீ விடுற. சூரியனும் சந்திரனும் யாருமே போறது கிடையாது, இழுத்துட்டு போறது இல்ல. அது அங்கதான் இருக்கு. பூமி தான் தன்னால சுத்திட்டு இருக்கு. கொழுப்பு ஏறி போய் அரைஞ்சனும் அப்படியே போகட்டு விடுங்க சுவாமி. ஆமா வரும்பொழுது நாட்டின் வழியாக வந்து நாட்டு மக்கள் அனைவரும் சீரம் சிறப்போடு இருக்கிறார்கள். நாட்டு மன்னர் எக்குறையும் இல்லாமல் எங்களை பராமரிக்கின்றார். அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று மக்கள் அனைவரும் உன்னை வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வந்தவுடனே உங்களை பார்த்தவுடனே தெரிகின்றது எங்களுக்கு நிகழ் யாருமே இல்லை என்று சந்தோஷமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருந்த பொழுதிலும் அந்த அளந்த செந்தாமரை மலர் போல் மலர்ந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகமானது வாடி வதங்கி கருகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் சுவாமி? தினமும் செந்தாமரை மலர் போல் பூத்திருக்க வேண்டிய முகம் இன்று வாடி வதங்கி இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்கின்றீர்களே? என் மனதிலே ஒரு பெரும் குறை என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. உங்கள் மனதிலே பெருத்த குறையா? ஆமாம் சுவாமி. அப்பேற்பட்ட குறை என்ன என்பது தெரியுமா? எப்பதான் தீர்மும் தெரியல எங்களுக்கு. அது அடுத்த வருடம் தான் தீரும். சுவாமி என்ன குறை தெரியுமா? என்ன குறை? இந்த காரணம் பட்டணத்தை ஆள எனக்கு பின் ஒரு மகனோ மகளோ இல்லையே என்ற மன வருத்தம் தான் என்னை நீண்ட காலம் என்னை வாட்டி வதைக்கிறது. ஓ, உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மழலை செல்வம் இல்லையே என்று மன வருத்தத்தோடு இருக்கின்றீர்கள். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பா கிடைக்கும். என்ன சுவாமி? ஆமா. அப்ப குழந்தை குடிக்கிறியா? அவர்கிட்ட சொன்னாரா? ஏதாவது உபாயம் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொன்னேன். எனக்கு அறிவில்லை என்பதை அவ்வப்போது நிரூபிக்கிறேன். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை 3 ஆசைகளை வெறுத்தவர நாரத மகமுனிவர். மூணு இல்லையாப்பா? எப்ப உனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க? எப்ப 2000 பணம் கொடுத்தாளா? ஆர்எஸ் பாட்டில் கொடுத்தாளா? ஏன் என்ன? இல்ல இல்ல கேட கொடுத்தாலான்னு யார வேற இல்ல. ஆர்எஸ் பாட்டில் எல்லாம் கொடுத்தாளா? கண்டிப்பாக உருவாகும். இப்போது இமாச்சலம் செல்ல வேண்டும். அந்த முக்கண்படத்த பரமேஸ்வரனிடத்தில் தவம் இருக்கும், கடும் தவம் இருக்க வேண்டும். கடும் தவம் இருக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரன் காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்த உடனே கேட்கின்ற வரத்தை தர வேண்டும் என்று சத்தியத்தை முதலில் பெற்றுக் கொள்ளுங்கள். பிறகு சாகா வரம், வேகாவுடன் போகா செல்லும் போன்ற வரத்தை நீங்கள் பெற்றுவிட வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு மழலை செல்ல வேண்டும் அல்லவா? அதனால் பரமேஸ்வரனே, நீங்களே என்னுடைய மனைவி நிசாசனை வயிற்றில் வந்து குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, எப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை கூறிவிட்டீர்கள்? சுவாமி என்ன உரைத்தார் பார்த்தையா? அந்த முக்கன் வரைத்த பரமனை கோரி நான் இமாச்சலம் சென்று கடும் தவம் புரிய வேண்டும். அந்த ஈசன் தவத்துக்கு வெற்றி நேர் என்று காட்சியளிக்கும் பொழுது, ஈசா நான் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று முதலில் அவர் இடத்திலே நான் சத்தியம் செய்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சத்தியம் செய்து வாங்கிய உடனே அந்த பரமனிடத்தில் எப்படிப்பட்ட வரத்தை வாங்க வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்டது? சாகா வரம், வேகா உடல், போகாத செல்வம் போக ஒரு புதுமையான வரம். எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்? அந்த ஆகாயம் ஒரு குடையாகவும், இந்த பூமாதேவி ஒரு தொட்டிலாகவும், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 4 சங்கிலிகளாகவும், இரவிலும் பகலிலும் மாறி மாறி ஒளி கொடுக்க வேண்டிய சூரியன் சந்திரன் ஒளி கொடுக்கும் விளக்காகவும், விண்ணிலே ஜொலிக்கிறதே நட்சத்திர கூட்டங்கள், விண்மீன் கூட்டங்கள், இவை அனைத்தும் விளையாட்டு பொம்மைகளாகவும் பிடித்து போட்டால் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தங்க தொட்டில் போல் ஜொலிக்கும். அந்த தங்க தொட்டிலே தவழ்ந்து உருண்டு விளையாட என் மனைவி நிசாசன வீட்டில் அந்த ஈசனே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரத்தை வாங்க வேண்டும். எப்படிப்பட்ட உபாயத்தை குறிப்பிட்டீர்கள் சுவாமி? அப்பேற்பட்ட வரத்தை நீங்கள் வாங்கி விட்டால் இந்த உலகத்தில் உங்களை விட
சிறந்த மனிதர் யாருமே இருக்க முடியாது. உங்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது. இந்த 14 உலகத்தில் எங்களை வெல்லவோ கொல்லவோ யாராலும் இருக்க முடியாது சாமி. அது மட்டுமில்லை, உங்களுடைய வேலை அதுவென்றால் உங்களுடைய தம்பிக்கு என்ன வேலை தெரியுமா? நீங்களும் தவம் இருந்து வரமாக செல்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது தேவர்கள் அனைவரும் சும்மா இருக்க மாட்டாங்க. தவத்தை கலைப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் அனுப்பலாம். ஏனென்றால் தேவர்களோ சூழ்ச்சிக்காரர்கள், அதிகாரர்கள். ஒருவேளை நான் தவம் புரியும் பொழுது தவத்தை கலைக்க ஏதாவது சதி செய்யாமல் செய்வார்கள். கண்டிப்பா செய்வார்கள். அதனால் உன் தம்பி அங்க காவலுக்கு வைக்க வேண்டும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சாமி. தங்களது சித்தமே எனக்கு வாக்கியம். வந்த வேலை சொல்லபடியே நடக்கிறேன். போய் வா ஊடுக்கு வச்சிருவான். பார்த்தனா நாரத மகமுடியவர் வந்தார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை கூறுவார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இப்பொழுதே புறப்பட வேண்டும். இமாச்சலம் சென்று 14 உலகத்தில் படிகளக்கக்கூடிய பரம்பொருள் அந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரனை கோரி கடும் தவம் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, நான் தவம் புரியும் பொழுது தவச்சாலையை சுற்றி என்னுடைய தம்பி பூபாலகண்டனும் நீயும் சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். காவல் உசராக இருக்க வேண்டும். ஆமாண்டா. அது மட்டுமல்ல, இந்த சந்தோஷமான விஷயத்தை என் மனைவி நிசாசியிடம் கூற வேண்டும். உடனே நான் அழைத்ததாக அழைச்சிடுவான்.